சாக்லேட் பையை உள்ளே வந்த ஸ்ரீகாந்த் நீ திடீர்னு பார்த்தா போதைப்பொருள் யூஸ் பண்ணி டக்குன்னு வந்து விசாரணை கொண்டு போயிருக்காங்க. கொடுத்து பிரசாந்த் வந்து ஸ்ரீகாந்த் வச்சு ஒரு படம் பண்ணி தீங்குறேன்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. அவங்களுக்கு ஒரு நட்பில் அதை வந்து கொடுத்து இது இப்படியே செயின் லிங்க் மாதிரி ஒரு பெரிய நெட்வொர்க் போகுது. இதை இம்மிடியட்டாக வேரோட அறுக்கல அப்படின்னா இது இன்னும் அப்படியே செயின் லிங்க் போய்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அப்போ இது எதற்காக ஒரு இந்த போதைக்கு போனார்னா அவர் டோட்டலாக கொஞ்சம் டிப்ரெஷனில் போய் லாக் ஆகிட்டார். அது காரணம் அவர் அந்த ரோஜா கூட்டத்திலேருந்து அடுத்து பண்ண படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அனடிஷ் படங்களாம் பண்ணும்போது பெரிய லெவலில் ஜெயிக்க முடியல அவனால். அந்த இழப்பு வந்து ஒருத்தரை வந்து டப்புன்னு அடிக்கும். ஏன்னா நமக்கு பின்னாடி ஒன்றுமே இல்லாதவருந்தெல்லாம் இன்றைக்கி டப்புன்னு ஹீரோ போய் 30 கோடி 50 கோடி சம்பளம் வாங்குறதுக்கு போயிட்டானுங்கும் போது நம்ம ஏன் போக முடியல. ஸ்ரீகாந்த் கூட வந்து அவர் கொஞ்சம் ஸ்டெடியாக தான் இருந்தார். அவரும் காதலுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள உள்ளே போனார். அவங்களும் மிகப்பெரிய ஒரு நடிகை தான், ரொம்ப லவ் பண்ணார். 3 படம் 4 படம் ஒன்றா ஹீரோயினை பண்ணவங்க. இப்போ அவங்களுக்கு மேரேஜே நல்லா செட்டில் ஆகிட்டாங்க. அது பேர் சொல்ல தேவையில்லை. பட் அந்த லவ் ஃபெயிலியர் அவருக்கு. அதை அந்த ட்ரிங்கில் தான் அவங்களுடைய லைஃப்பும் ஸ்பாயில் ஆச்சு. அப்புறம் இப்போ ஸ்ரீ எடுத்துக்கிட்டோம் நம்ம. ஸோ இப்போ ஸ்ரீகாந்த் இப்போ லேட்டஸ்ட்டாக ஸோ நிறைய நடிகர்களுடைய லைஃப் வந்து இந்த போதையில் தான் நிறையா போய் லாக் ஆகிறாங்க. ஸ்ரீகாந்த் இப்போ கண்டிப்பாக இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுவார்னு தான் நான் நினைக்கிறேன். இதுக்கு நம்ம விளையாட்டுத்தனமாக யூஸ் பண்ணது இந்தளவுக்கு பெருசாக ஆயிடுச்சேன்னு கூட அவர் ரொம்ப ஃபீல் பண்ணலாம். சார், இப்போ கரண்ட் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து போதைப் பொருள் யூஸ் பண்ணி அரெஸ்ட் ஆயிருக்காருன்றது தான் கரண்ட்டாக போயிட்டுருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. சாக்லேட் பையை உள்ளே வந்த ஸ்ரீகாந்த் நீ திடீர்னு பார்த்தா போதை யூஸ் பண்ணி டக்குன்னு வந்து விசாரணை கொண்டு போயிருக்காங்க. அவர் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ரத்த பரிசோதனை பண்ணும்போது அதை யூஸ் பண்ண விஷயம் தெரிய பாசிட்டிவ் வந்தோடனே அரெஸ்ட் பண்ணி இப்போ ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? ஏன்னா இது வந்து ஒரு பெரிய நெட்வொர்க்காக போயிடுச்சு. இப்போ நீங்கள் கானா நாட்டிலேருந்து ஒருத்தர் வந்து அவர் மூலம் பிரதீப்ன்ற ஒருத்தர் வாங்கி அவர் வந்து பிரசாந்துங்கிறவர்கிட்ட கொடுத்து பிரசாந்த் வந்து ஸ்ரீகாந்த் வச்சு ஒரு படம் பண்ணி தீங்குறேன்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்காரு. அவங்களுக்கு ஒரு நட்பில் அதை வந்து கொடுத்து இது இப்படியே செயின் லிங்க் மாதிரி ஒரு பெரிய நெட்வொர்க் போகுது. இதை இம்மிடியட்டாக வேரோட அறுக்கல அப்படின்னா இது இன்னும் அப்படியே செயின் லிங்க் போய்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அது அதனால தான் இப்போ வந்து போலீஸ் இம்மிடியட்டாக இதை லாக் பண்ணி இப்போ போதை தடுப்பு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இப்போ கேஸ் போயிருக்கத. இது ஒரு பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயந்தான் இது. ஸ்ரீகாந்த் இப்போ கண்டிப்பாக இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுவார்னு தான் நான் நினைக்கிறேன். இதுக்கு நம்ம விளையாட்டுத்தனமாக யூஸ் பண்ணது இந்தளவுக்கு பெருசாக ஆயிடுச்சேன்னு கூட அவர் ரொம்ப ஃபீல் பண்ணலாம். பட் என்னை பொறுத்த மட்டும் போதைப் பொருளுங்கிறது வந்து கண்டிப்பாக திரையுலகத்தை சேர்ந்தவர்கள் யாருமே யூஸ் பண்ணக்கூடாது. மற்ற இளைஞர்களும் இப்போ பார்த்தீங்கன்னா கூட அவங்க ரொம்ப யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் மிகப்பெரிய ஒரு தவறான செயல் தான். இந்த போதையை வந்து ஒழிக்கிறதுக்கு இந்திய அரசும் தமிழக அரசும் ரொம்ப போராடிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பாக வந்து திருடனாக பார்த்துருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு எம்ஜிஆர் சொன்னது மாதிரி மக்களே பார்த்து தூக்கி அடித்து எல்லாமே வந்து பண்ணணும். பட் ஸ்ரீகாந்த் இன்னைக்கு இந்த கேஸில் அரெஸ்ட் ஆகி உள்ளே போயிருக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஏன்னா அவர் பத்திரிகை துறையில் நம்ம இருக்கும்போது அவரை பேட்டிக்கணும் போதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இன்வைட் பண்ணி பேசி ரொம்ப சாதாரண மக்களை அந்த பத்திரிகை நண்பர்களோட எல்லாமே அரட்டை அடிக்கிறது போரெல்லாம் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் இது எதற்காக அவர் யூஸ் பண்ணார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேறு ஒன்று இருக்குது. ஒருத்தன் வந்து ஒரு விஷயம் பண்ணுறான்னா ஒரு காரணமெல்லாம் பண்ண மாட்டான். அப்போ இது எதற்காக ஒரு இந்த போதைக்கு போனார்னா அவர் டோட்டலாக கொஞ்சம் டிப்ரெஷனில் போய் லாக் ஆகிட்டார். அது காரணம் அவர் அந்த ரோஜா கூட்டத்திலேருந்து அடுத்து பண்ண படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அனடிஷ் படங்களாக அமைஞ்சிச்சு. மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. கிட்டத்தட்ட 45 படங்கள் மேலே பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன் நான். எல்லாமே பேசப்பட்டு பண்ணும்போது தொடர்ந்து அவர்னால் வந்து பெரிய அளவில் ரீச் ஆக முடியல. நண்பன் படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா 3 ஹீரோவில் ஒரு ஹீரோ வந்திருப்பார். அப்புறம் டிவி சீரியல் வெப் சீரிஸ் போனாங்க. அப்புறம் செகண்ட் ஹீரோவாக போனார். போனும்போது பெரிய அளவில் ஜெயிக்க முடியல அவரால். அந்த இழப்பு வந்து ஒருத்தரை வந்து டப்புன்னு அடிக்கும். ஏன்னா நமக்கு பின்னாடி ஒன்றுமே இல்லாதவருந்தெல்லாம் இன்றைக்கி டப்புன்னு ஹீரோ போய் 30 கோடி 50 கோடி சம்பளம் வாங்குறதுக்கு போயிட்டானுங்கும் போது நம்ம ஏன் போக முடியல அப்படின்னு நினைக்கும் போது அந்த கேள்வி மனசுக்குள்ளேயும் மூளையும் போட்டு கசக்கும். அப்போது அதுலேருந்து அவங்க மீண்டு இதுக்குள்ளே போதைக்குள்ளே போய் லாக் ஆகாமல் என்ன பண்ணலாம்னு ஐடியா பண்ணி கொஞ்சம் சிந்திச்சு ட்ராக் பண்ணி போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக விட்டு இடத்த பிடிச்சிடலாம். இந்த நேரத்தில் போய் போதைக்குள்ளே லாக் ஆகும்போது எல்லாமே மைனஸில் போகும்.
அந்த பழத்துக்கு போனாங்கன்னா என்ன பண்ணும், ஸ்டெடி மைண்ட் இருக்காது டோட்டலாக. அந்த இது கான்டாக்ட் மிஸ் ஆகும். அப்படி தான் இந்த பார்ட்டிலலாம் கலந்துக்கிட்டு ஸ்ரீகாந்த் யூஸ் பண்ணியிருக்காரு. அது 1 கிராம் வந்து 12,000 ரூபான்னு சொல்கிறாங்க. 40 தடவை மேலே யூஸ் பண்ணியிருக்காங்க. 4,80,000க்கு மேலே அமௌண்ட்டு கொடுத்து வாங்கி யூஸ் பண்ணியிருக்காரு. அது வந்து எந்த அளவுக்கு, ஏன்னா ஒரு 45 டேஸ் வரைக்குமே இந்த ட்ரக்கை யூஸ் பண்ணால் பிளட்டில் இருக்குமா. இதுதான் இன்றைக்கி அவருடைய ரத்தத்தை பரிசோதனை பண்ணும்போது சாப்பிட்ட விஷயம் தெரிஞ்சு வந்துருச்சு. இப்போ டோட்டலாக அரெஸ்ட் ஆகி இருக்காங்க. இதற்கு பின்னாடியும் விஷ்ணுவர்த்தனுடைய தம்பி கிருஷ்ணா நடிகரும் இதுக்குள்ளே இருக்க தான் ஒரு தகவல் வருது. ஏன்னா அந்த பிடிப்பட்ட பிரதீப் வந்து நான் யார் யார் கொடுத்தேன் என்ன கொடுத்தேன்னு விஷயத்தை புறம் போட்டு உடச்சிட்டா. அப்படி இப்போ அவர் சொன்ன வகையில் தான் இப்போ எல்லாமே என்கொயரி போகுது. இப்போ ஸ்ரீகாந்த்கிட்ட ஒரு என்கொயரி போகுது. அவர் யாரை சொல்லுவார்னு தெரியாது. அவங்கள லாக் பண்ணுவாங்க. அவரை தூக்கும்போது ஸ்ரீகிருஷ்ணா சாப்பிட்டா பிரதீப் சொல்கிறார். 2 பேர் ஸ்ரீகாந்தும் ஸ்ரீகிருஷ்ணாவும் சாப்பிட்டதா பிரதீப் சொல்கிறாரு. அப்போ கண்டிப்பாக ஸ்ரீகிருஷ்ணாவை கூப்பிட்டு வச்சு அவருக்கு பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. சாப்பிட்றது உறுதின்னா அவரை தூக்கி கைது பண்ணுவாங்க. உனக்கு பின்னாடி யாராக இருக்கா? ஸோ இது நெட்வொர்க் என்னென்ன இருக்குது? ஏன்னா பெங்களூர்லாம் போய் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸ்ரீகாந்த் ப்ரெஷர் கொடுத்துருக்கிறதாகவும் சொல்கிறார். எனக்கு வேணும்னு கேட்டார். ஏன்னா அது பிளட்டில் போச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு அடிமையாயிருவீங்க. பிளட்டு உங்களை கேட்கும், எனக்கு வேணும் குறான்னு கேட்கும். இப்போ கேட்கும் போது தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டஃப் அடிக்கிற சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமாவில் நிறையா சீன் நீங்கள் பார்ப்பீங்க. அப்படியே முடியை பிச்சுக்கிட்டு கத்துவாங்க செய்வாங்க, டபுள் ஷேக்கில் சீன்ஸ் போகும். அது எல்லாமே நிஜம்தான். அப்போது இந்த பிளட்டு கேட்க ஆரம்பிக்கும் போது தான் இவங்க தேவைப்படுது தான் கத்துவாங்க, கதறுவாங்க. அப்போ தான் ஸ்ரீகாந்த் கூட கேட்டு எனக்கு வேணும்னு ப்ரெஷர் கொடுத்துறதா சொல்கிறாரு பிரதீப். அவர் பெங்களூர்லாம் போய் வேட்டையினர் சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தா நிறைய பெரிய நெட்வொர்க்காக இருக்குல்ல. பெங்களூரில் போய் யார் இருப்பான்? அங்கேலாம் என்கொயரி போகும் டோட்டலாக. அப்படியே சுற்றி அடிக்கும். இல்லை யார் யார் சிக்குவான்னு எனக்கு தெரியாது நமக்கு. இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸ்ரீகாந்த் இப்படி ஒரு நிலைமை வந்துன்னா நடிகர் சங்கமும் ரொம்ப ஃபீல் பண்ணுது. அடுத்த கட்டத்துக்கு என்ன போகலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ இந்த போதையிலேருந்து மீண்டு வரணும் எல்லா பேரும் அப்படிங்கிறது தான் அது. நான் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நடிகர் ஸ்ரீ கூட மாநகரம் வழக்கேன் பெனல்ட்டிகள் பண்ண அந்த ஸ்ரீக்கு போதைக்கு தான் அடிமையாகி எங்கேயோ டெல்லியில் போய் இருந்தார். நான் அவருடைய நண்பர் லோகேஷ் கனகராஜ் தான் கூப்பிட்டு வந்து பெங்களூரில் ட்ரீட்மெண்ட் கொடுத்து மெட்ராஸ் கொடுத்து இன்றைக்கி நல்லா இருக்கார். இப்போ ட்ரீட்மெண்ட் இருக்குது, அது ரெக்கவர் பண்ணி கொண்டு வரலாம். ஆனால் இது போகிறதுக்கு முன்னாடி சிந்திக்கணும் எல்லா பேருமே. யாரையுமே வந்து நீ பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. டேய் நீ வந்து குடிக்காதடா, வேணண்டா, கஞ்சா அடிக்காத, தண்ணி அடிக்காத, கெட்டு போயிடா அப்படின்னு தான் சொல்லலாம். இதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்க முடியாது யாருமே போய். அதனால் வந்து அவங்க செஞ்ச தவறு பண்ணிட்டாங்கன்னா திரும்பி திருந்துறது ரொம்ப கஷ்டமாயிடும். அது ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சா திருத்திடலாம். இப்போ ஸ்ரீகாந்த் வந்து இது பிகினிங் ஸ்டேஜ் தான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அவர் ஃபீல் பண்ணியிருப்பார். இது வெளில வந்ததுக்கப்புறம் ரெக்கவரி ஆகி வரலாம். ஆனால் அந்த கேஸ் எந்தளவுக்கு போகும்னு தெரியல. சட்டப்படி பார்த்தோம்னா இந்த போதைப்பொருள் யூஸ் பண்ணாங்கன்னா 10 வருட தண்டனை இருக்குங்கிற ஒரு விஷயம் வேறு வருது. பட் இது வந்து எந்த ரேஞ்சுக்குள்ளே போகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சட்டமும் அரசும் கண்டிப்பாக தன் கடமையை செய்ய தான் செய்யும். பட் பார்க்கலாம் ஸ்ரீகாந்த் எந்த அளவுக்கு இதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, இதுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்க அப்படிங்கிற நெட்வொர்க்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிக்கும். பட்டு இந்த தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, நம்ம இந்திய திரையுலகில் இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரியுமே இந்த போதை பழக்கம் இருக்குது. ஹிந்தியில் இருக்குது. ஷாருக் கான் பையன் யூஸ் பண்ணதாக சொல்லி ஒரு தகவல் வந்துச்சு. இப்போ மலையாள இண்டஸ்ட்ரியில் போதைப் பொருள் தலைவிரிச்சாடுறதா ஒரு தகவல் வருது. தமிழ் இருக்கிற அத்தனை சில ஆக்டர்ஸ்லாம் அங்கே மெம்பர்ஷிப் மாதிரி இருக்காங்களாம் இந்த ட்ரக்குக்கு. ஸோ இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த செய்திக்கு பிறகு மலையாள இண்டஸ்ட்ரி கொஞ்சம் பயப்பட ஆரம்பிப்பாங்க. அந்த நடிகர்கள் யார் யார் யூஸ் பண்ணுறோம் செய்கிறோம் எல்லாமே ஆஃப் ஆவாங்க. நம்ம தமிழ் நடிகர்களே அங்கே போகிறாங்க, கேரளாவுக்கு போகிறாங்க. இப்போ அவங்களும் பயப்படுவாங்க. ஸோ எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் எந்த நடிகர்கள் எல்லாமே ஒரே குடும்பம். திரையுலகம்ங்கிறது இந்தியா இருந்தாலும் தெலுங்கு மலையாள தமிழ் கன்னடம் எல்லாமே ஒரே குடும்பம். இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாமே ஒன்று தான். பட் இதுக்குள்ளே போதைக்குள்ளே யாருமே போயிடக்கூடாது அப்படிங்கிறத நான் விரும்புகிறேன். நான் அதை பார்க்கலாம் எந்த அளவுக்கு போதும் பார்ப்பேன். மிக வருத்தமான ஒரு விஷயமா என்னுடைய பார்வைக்கு தெரியுது. இதை பார்த்து பயப்படுவாங்க அப்படின்னா இது ஸ்ரீகாந்த் மட்டும் அல்லாமல் ஸ்ரீகாந்த் மட்டும் அடிமையாக இருக்காரு அப்படின்னா இல்லை, இதுக்கு முன்னாடியே நிறைய நடந்திருக்கு. நிறைய அதுவும் இல்லாமல் நடிகர்கள் மட்டுமே அதிகமாக இதில் இன்வால்வ் ஆகிறதுக்கு காரணம் என்னவா இருக்கும் சார்? அதுதான் டிப்ரெஷன் தான். நம்ம வந்து ஒரு ரேஞ்ச் இப்போ வந்து ஹீரோனா நிறையா படங்கள் போகணுன்னு பார்ப்பாங்க, வில்லன்னா நம்ம ரகுவரன் கூட மேலே போகலான்னு பார்ப்பாங்க. ஆனால் ரகுவரன் சாருக்கே நிறைய ட்ரக் அடிக்ட் இருந்து தான் அவர் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக திருந்தி கரெக்ஷனுக்கு வந்து கரெக்டானார். இப்போ மலையாள டேஸில் அந்த சாக்கோன்னு சொல்லிட்டு குட் பை இல்லை கூட ஒரு வில்லன் கேரக்ட் பண்ணியிருப்பார். அவரும் கொச்சினில் வந்து ஹோட்டல்லேருந்து பின்னாடி எஸ்கேப் ஆகி போன ஒரு விஷயம் நம்ம வந்து கேள்விப்பட்டோம் இல்லையா? அதனால் நீங்கள் சொன்னது மாதிரி நிறைய நடிகர் நடிகையிலே வந்து லிஸ்ட்டில் இருக்காங்க.
பழைய ஆர்டிஸ்ட் எடுத்துட்டிங்கனாலே வந்து சந்திரபாபுலாம் ஃபுல் ட்ரிங்கில் தான் வந்து வேஸ்ட் ஆனது. சுருளிராஜன் சாராயம் குடிச்சே தான் வேஸ்ட்டு ஆகி போனார். சாவித்திரி மேடம் அவங்களும் சாராயம், ட்ரக்ஸு, ட்ரிங்கில் தான் அவங்களுடைய லைஃப்பும் ஸ்பாயில் ஆச்சு. அப்புறம் இப்போ ஸ்ரீ எடுத்துக்கிட்டோம் நம்ம. ஸோ இப்போ ஸ்ரீகாந்த் இப்போ லேட்டஸ்ட்டாக. ஸோ நிறைய நடிகர்களுடைய லைஃப் வந்து இந்த போதையில் தான் நிறையா போய் லாக் ஆகிறாங்க. அது காரணம் வந்து இந்த வெற்றி தோல்விகள் வந்து அவங்கள இந்த விஷயத்தை தள்ளப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். நான் இதை எல்லாமே வெற்றிங்கிறது ஒரு லிமிட்டு தானே, பின்னாடி அவங்களுக்கு வழி விடணும் இல்லையா? அந்த அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சிச்சு, அடுத்த ஒரு கேரக்டரை பண்ணிட்டு நம்ம போகலாம். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தோம், இதை ஆரம்பித்தோம், மற்றவர்கள் ஒரு கம்பெனி ஆரம்பித்தோம் அப்படின்னு ட்ராவல் பண்ணலாம். எப்போவுமே தொடர்ந்து நம்ம அந்த ஸ்டடியிலேயே இருக்கணும்னா முடியுமா? இளையராஜா டாப்பில் இருந்தார், எம்எஸ் விஸ்வநாதன் டாப்பில் இருக்கும்போது எம்எஸ் பீரியட் வரும்போது இளையராஜா உள்ளே வர்றாரு. இளையராஜா கொடி கட்டி பறக்கிறாரு. அவர் இருக்கும்போது அடுத்து ஏஆர் ரஹ்மான் உள்ளே வர்றாரு. ஏஆர் ரஹ்மான் கொடி கட்டி பறக்கும்போது அனிருத் வர்றாரு. ஸோ இப்போ அனிருத் நின்றுட்டு இருக்காரு, ஸ்டடியாக இருக்கார். இதுக்கு அடுத்து சாய் அபயங்கன்னு ஒருத்தர் உள்ளே வந்துட்டு இருக்காரு. ஸோ ஒன் பை ஒன்று ரோலிங் தான், சைக்கிள் தான் இது, அப்படியே ரோலிங்லேயே போகும். அதனால் வெற்றியை மட்டுமே நம்ம குறிக்கோள் எடுத்துக்கோமா, அது ஒரு பீரியட் வரவங்களுக்கு வழி விடணும். பட் இது எதற்காக இந்த போதைக்குள்ளே போய் எல்லாம் லாக்கறாங்கிறதா தெரியல. பட் போகக்கூடாங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். இதை இதுக்கப்புறமாச்சு ஸ்டாப் பண்ணுவாங்களா, இல்லை இது அப்படியே தொடர்ந்து தான் வந்துட்டு இருக்குமா சார்? இல்லை, போதைப் பொருள் வந்து அரசாங்கம் வந்து அதை ஸ்டாப் பண்ணி அது வேண்டிய தீவிர நடவடிக்கை எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. அந்த டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப சிவியர் ஆக்ஷன் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. பட் இது ஏதாவது ரூட்டுக்குள்ளே வருது. இப்போ இது வந்து கானா நாட்டுக்காரன் ஒருத்தன் வந்து கொண்டு கொடுத்தாமன்னு சொல்லி வருது. இப்போ அவன் எப்படி இங்கே வந்தான், அவன் எப்படி இங்கே இருக்குது, அவன் மூலம் எப்படி வந்தது ஒரு விஷயம் இருக்குது. ஏதோ ஒரு ரூபத்தில் எப்படியோ ஒன்று உள்ளுக்குள்ளே வருது அது. பட்டு வரக்கூடாது. பட் இதுக்கெல்லாம் அடிமையாயிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் இளைஞர் பார்த்திங்கன்னா பொண்ணுகள்லாம் கூட தண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போது நிறையா விஷயங்கள் நடக்குது. அது கேள்விப்படுறது பார்க்குறது கஷ்டமாக தான் இருக்குது. பட்டு அவங்கவுங்களே ஒரு ஸ்டெடி மைண்டாக இருக்கணுங்கிறது தான் சொல்ல வரேன். நான் பேரண்ட்ஸுகளும் பசங்கள்லாம் வந்தாங்க, வெளில போனாங்க, வந்தாங்கன்னா கொஞ்சம் செக்அப் பண்ணணும். இனிமேல் அதுக்குள்ளே லாக் ஆகிட்டாங்கன்னா கஷ்டம், மீண்டு வர்றது ரொம்ப சிரமம். இல்லை, ஸ்ரீகாந்த் கூட வந்து அவர் கொஞ்சம் ஸ்டெடியாக தான் இருந்தார். அவரும் இந்த காதலுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள உள்ளே போனார். அவங்களும் மிகப்பெரிய ஒரு நடிகை தான், ரொம்ப லவ் பண்ணார். 3 படம் 4 படம் ஒன்றா ஹீரோயினை பண்ணவங்க. இப்போ அவங்களுக்கு மேரேஜே நல்லா செட்டில் ஆகிட்டாங்க. அது பேர் சொல்ல தேவையில்லை. பட் அந்த லவ் ஃபெயிலியர் அவருக்கு. அதற்கு பிறகு வந்து வீட்டில் வந்து சொன்னாங்க, வீட்டில் மிகப்பெரிய தகராறு. பட்டு அவர் பிடிவாதமாக இருந்தால் கல்யாணம் பண்ணியிருக்கலாம். ஸ்ரீகாந்த் வந்து அவங்களை கல்யாணம் பண்ணியிருக்கலாம். பட் அவர் கொஞ்சம் அப்படியே லூஸில் விட்டால் அவங்க கல்யாணம் செட்டில் ஆகிட்டாங்க. அதற்கு பிறகு இவங்களுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கொடுத்தா, அவங்களும் நல்ல வெல்டுடு, நல்ல வசதியானவங்க, நல்ல ஃபேமிலி உமன். ஸோ அவங்கள பசங்க எல்லாமே நல்லா இருக்காங்க. பட் என்னென்னா இந்த ஹீரோ நம்ம நினச்ச இடத்துக்கு போக முடியலைங்கிற மிகப்பெரிய ஒரு கவலை ஒன்று இருக்குது இல்லையா? அந்த கவலை இந்த போதைக்கு போய் தள்ளியிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ இப்போ காமன் பர்சன் வந்து இந்த மாதிரி போதைப் பொருளுக்கு அடிக்ட் ஆனாங்கன்னா அவங்க வெளியில வரதும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சில பேர் வந்து வெளியில வரவே முடியாத அளவுக்கு இருக்கு. அதை இவ்வளோ பெரிய விஷயமா கொண்டு வராங்க. இப்போ ஆக்ட்ரஸ்லாம் இப்படி பண்ணும்போது சில பேர் வந்து ஈஸியா வந்துடுறாங்க. அவங்களுக்கு பின்னாடி யார் சார் இருப்பாங்க? போலீஸா இருக்குமா, அரசியலா இருக்குமா? யார் செய்தாலுமே தவறு தானே. இப்போது இதுக்குன்னு வந்து ஒரு சட்டம் வந்து இயங்கிட்டு இருக்கு. அவங்க கண்டிப்பாக அவங்களுடைய கடமையை செய்தான் செய்வாங்க. இதுக்குன்னு ஒரு கோர்ட் இருக்குது, வக்கீல் இருப்பாங்க. அதுக்கு வேண்டிய விஷயங்களை சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ணி அதை அப்படியே சுத்தம் கொஞ்சம். பட் யார் செய்தாலும் வந்து தவறு தான், தண்டனை தான் கண்டிப்பாக கிடைச்சதான் ஆகணும். இதை பட் இதை நிறுத்தப்படணும் அப்படிங்கிறதான் நான் சொல்ல விரும்புகிறேன். அதுதான் சார். இப்போ இவங்களுக்கெல்லாம் ஈஸியா வெளியில வந்துடுறாங்கல்ல, அது எதனாலயா இருக்கும் சார்? இல்லை, ஈஸியாக வெளியிலேயே வர முடியாது. அவங்களும் ஒரு பனிஷ்மெண்ட் கிடைச்சி தான் கண்டிப்பாக வருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேஷுவலாக வெளியில் வரும்போதே அவர் கூலிங் கிளாஸ் போட்டு ஈஸியாக இது ஒரு விஷயமே இல்லாத மாதிரி, இதுவே ஒரு நார்மல் பீப்புள் பண்ணால் அப்படி விடுவாங்களா? அவங்க விட முடியாதுல்ல அவங்களால. எப்படி இவங்க கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிறாங்க, அதை அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிறாங்கல்ல? இல்லை, கேர்லெஸ்ஸாக நம்ம வந்து சொல்ல முடியாது. அதற்குள்ள விஷயங்கள் இது அந்தந்த இதுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணாங்களா, இது பண்ணாங்களா, என்ன விஷயம், அந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்த செக்ஷனுக்குள்ளே போகிறாங்க, இந்த விஷயம்லாம் வந்து எல்லாமே டிஸ்கஷன் போய் தான் பண்ணும். அதை சாதாரணமாக நீங்கள் போனோன்னா ஒன்றில் வெளில போனாலாம் அனுப்ப மாட்டாங்க. அதுக்குள்ளே கண்டிப்பாக பனிஷ்மெண்ட்லாம் கிடைச்சி தான் ஆகும். உள்ளுக்குள்ளே போய்ட்டு வந்தாலும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் வந்து அந்தந்த தவறுகளுக்கு தகுந்த மாதிரி தண்டனை கிடைக்கும். அது சாதாரண மக்களுக்கு நிறையா கிடைக்கிது, பெரியவங்களுக்கு கிடைக்கல நீங்கள் சொல்ல வர்றீங்க. அப்படிலாம் கிடையாது. இப்போ அப்படி பார்த்தாலும் அந்த ஸ்ரீகாந்த் விஷயத்தை மறைச்சிருக்கலாம் இல்லையா? எல்லா பேருமே ஏன் மறைக்கல? பட் அவர் செய்த தவறு அப்படிங்கிறதுனால காவல் நிலையம் வந்து கூட்டு விசாரிக்குது. விசாரணையில் இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போ ஓகே, பிளட் டெஸ்ட்டு பார்க்கணுன்றாங்க. ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் தான் கொண்டு போய் பார்க்குறாங்க. அதில் பாசிட்டிவ் வருது. வரும்போது நீங்கள் வந்து தவறு பண்ணியிருக்கீங்கன்னு அரெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா? அவங்களுடைய கடமை அவங்க செய்கிறாங்க. அதை இதற்கு மேலே அடுத்தடுத்த ஸ்டெப் போகும்போது அதனுடைய கேட்டகரி எப்படி போகுதுங்கிறத பொறுத்திருந்து தான்
நீங்கள் சொல்கிறது மாதிரி கீழே உள்ளவங்க வெளில வருவாங்களா, இவங்க வர மாட்டாங்களா, விஷயம் தெரிய வரும். இது வந்து சினிமா சைடில் ஏதாச்சும் ஒரு தூண்டுதலாக இருக்குமா சார்? தொடர் அப்படிலாம் கிடையாது. சினிமாவில் தூண்டுதல் யார் பண்ண போகிறா? நீ போய் போதை போய் ட்ரக் அடின்னு யார் சொல்லுவாங்களா? யாரும் சொல்ல இல்லை மாட்டாங்க. ஒரு சம்பளம் மூலியமாகவும் இதை தர மாதிரி இப்போ ஒர்க் பண்ணுறதுக்காக அவங்களோட ப்ரெஷரை போக்குறதா இருக்கட்டும், நீங்கள் சம்பளம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வழியான இந்த மாதிரி வழியை கொண்டு வந்து கூட அவங்கள சரி செய்கிற மாதிரி இருக்கலாம்ல. இல்லை அது இப்படி கிடையாது. அப்படி யார் இருக்கா உங்களுக்கு? யாருமே கிடையாது. அந்த மாதிரி இருக்குமான்னு இல்லை இல்லை இல்லை, அது அப்படிலாம் இருக்கிறது வாய்ப்பு கிடையாது. அப்படி கொடுத்தாங்கன்னா இவங்க என்ன சின்ன குழந்தையா சாக்லேட் கொடுத்து ஏமாத்துறதுக்கு? அது தவறுன்னு தெரிய வரும், அது சாப்பிட்டா ப்ராப்ளம் வருங்கிறது தெரிய வரும் இல்லையா? அப்படிலாம் கிடையாது. இவங்களுக்குள்ளே ஒரு தேவையை ஏற்படுத்திக்கிறாங்க, இது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஏற்படுத்திக்கிறதுனால அது சம்மந்தமாக தேடுதல் பண்ணுறாங்க. இப்போ தேடும்போது வந்து அங்கே யார்ட்டையா ஒருத்தர்கிட்ட இருக்கிற மாதிரி வருது. அப்போ ஓகே, நம்ம தேடுற பொருள் இங்கே இருக்குது அப்படிங்கும்போது அதை யூஸ் பண்ணுறாங்க. அப்படிதானே தவிர இது வந்து சம்பளத்துக்கு பிறகு நீங்கள் இதை வச்சிங்க அப்படின்லாம் யாரும் சொல்லவும் மாட்டாங்க, கிடையவும் கிடையாது. அதை இவங்களுடைய தேடுதல் கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கிறாங்க. சார், போதைப் பொருளை யூஸ் பண்ண ஸ்ரீகாந்தை பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. மேலும் இது போல் நடக்கக்கூடாதுன்றதுல எங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குது.